உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நயவுரைகள் தேடிக் கொளிக்கும் கவிவாணர் நாவும் செழும் கருணை ஓடிப் பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்து நடம் ஆடிக் கழிக்கும் மயிலே உன்பாதம் அடைக்கலமே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொன் நிலவுலாவிய நீர்மெலிவேணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைமேற் களிவடைத்து கருணை மழை பொழிந்து மைவார் குளர்கன்னி மனம்போர் கவிகுதித்து நெய் வாசகமாக நிறைந்த சபை மணக்கச் செய்வாயே. என்னை சீராட்டும் செந்தமிழே ஒல்கா பெரும்புகளை உன்னால் யான் பெற்றுவர உனக்கு நல்ல மகன் வணக்கம். பெரிய புராண ஞான வேள்வியின் 5வது நாள் அமர்விற்கு எப்போதும் போல் தலைமை தாங்கியிருக்கின்ற முப்போதும் சிவனை சிந்தித்து ஒழுகுகிற திருமுறை செப்பேட்டு திருக்கோவில் நிர்மாணிக்கின்ற ஒரு வரலாற்று கடமைக்கு முகம் தந்திருக்கின்ற அரும் சாதனையாளர் என் ஆருயிர் நண்பர் 63 சங்கரன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்தி கச்சியப்ப சிவாச்சாரியாரனுடைய கண்டபுராணத்தை தொட்டு தமிழினுடைய தொன்மையை சுட்டி அமர்ந்திருக்கின்ற வாகை சூடி வருகிற வழக்கறிஞர் வணக்கத்திற்குரிய AP பசுபதி அவர்களே, தணிக்கையாளர் தொண்டால் பொழுதலக்கும் சுழற் சங்கத்தில் இயங்கி வருகின்ற உலகப்பன் அவர்களே, இசைவேளாளர் அறக்கட்டளையின் துணை செயலாளர் K. நாகராஜன் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்ட திருக்கோவில்களின் அறங்காவலர் வணக்கத்திற்குரிய RP ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த வேள்வியில் பங்கெடுத்து எளியவனுக்கு அருளாசி வழங்கியிருக்கின்ற இந்து ஆச்சாரிய சபாவின் அகில பாரத தலைவர் மகா ஸ்ரீ ஸ்ரீ யுகேஸ்வர்ஜி அவர்களே, பொம்மபுரம் ஆதீனத்தின் சார்பில் இந்த வேள்விக்கு தன்னுடைய அருளாசிகளை வழங்கியிருக்கின்ற சிவனந்தி சுவாமிகள் அவர்களே, இந்த நிகழ்வில் ராலிமலை வந்து இன்றைக்கு 5 நாட்கள் ஆகிவிட்டது. காணவில்லை என்று ஒருவரை தேடிக்கொண்டிருந்தேன். விராலிமலை என்றால் எனக்கு முருகனை தெரியும், அதற்கு பிறகு சிவசாமியை தெரியும். இப்போது அவர் என்னுடைய எதிர் திசையில் இருக்கிறார், அவருடைய எதிர் திசையில் நான் இருக்கிறேன்.
அதனால் பேசாமல் இருக்கிறாரோ என்னோ என்று கொஞ்சம் கவலையோடு தான் இருந்தேன். என்னுடைய சிந்தைக்கும் செவிக்கும் இனிய என்னாலும் என் நன்றிக்குரிய நல்ல நண்பர் சிவசாமி அவர்களே, இந்த மகத்தான வேள்வியில் என்னுடைய பங்கும் இருக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற சூடான் நாட்டின் முன்னாள் தூதுவர் ஐயா SP மூர்த்தி அவர்களே, அறங்காவலர் குழுவினுடைய தலைவர் செந்தில்குமார் அவர்களே, திருக்கோவில் பிரசாதம் தந்து வாழ்த்தியிருக்கின்ற சிவமகாதேவ சிவாச்சாரியார் அவர்களே, முத்து தமிழில் இந்த நிகழ்ச்சியை முறையாகவும் சிறப்பாகவும் தொகுத்து தருகின்ற பெரும்பணிக்காகவே விராலிமலையில் முகாமிட்டிருக்கின்ற குன்றத்தூர் தந்த பெருமகன் தர்மயாதீன புலவர் பிரபாகரமூர்த்தி அவர்களே, அழைத்து மகிழ்கின்ற அருள்மிகு ஆடலரசன் மன்ற நிர்வாகிகளை, இசைவேளாளர் அறக்கட்டளையின் அறங்காவலராக இருந்து இந்த நிகழ்வில் நன்றி பாராட்ட வந்திருக்கிற பெருமாட்டி விஜய் நிர்மலா அவர்களே, இளம் குமரன் அவர்களே, இனிய இளவல் சிவகுமார் அவர்களே, நான் வருகிற நேரம் தேன் சிந்தும் திருமுறையை உவப்போடு பாடிக்கொண்டிருந்த அன்பர் அவர்களே, திருமுறை செப்பேட்டு திருக்கோவிலுக்கு பொய்யாமணியில் இடம் தந்திருக்கிற வள்ளல் பெருமகன் வணக்கத்திற்குரிய கம்பம் நாராயணசாமி பிள்ளை அவர்களே, நித்தமும் என்னை தங்கியிருக்கிற இடத்திலிருந்து வாருங்கள் என்றழைத்து உங்கள் வாசலுக்கு என்னை கொண்டு வந்து சேர்க்கின்ற கடமையை நாளும் செய்து வருகிற நல்ல நண்பர், வாழ்க்கையில் இவரை தாமதமாக சந்தித்து விட்டேனோ என்று எண்ணி ஏங்குகிற அளவிற்கு என்னில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற இசைவேளாளர் அறக்கட்டளையின் தலைவர் பூபாலன் அவர்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற மெய்யன்பர்களே வணக்கம். திருத்தொண்டர் மாக்கதையின் ஞான வேள்வியின் 5வது நாள் இந்த நாள். கல்யாணமாகி 33 வருடம் ஆயிற்று. மாமியார் வீட்டில் கூட 5 நாள் இருந்ததில்லை. ஆனால் 63 நாயன்மார் பேரில் அறக்கட்டளை கண்டு சிவத்திற்காகவும் செந்தமிழுக்காகவும் உழைக்கின்ற சங்கரன் கட்டளையை ஏற்று உங்கள் முன்னால் நான் உட்கார்ந்திருக்கின்றேன். அவர் விருத்தாசலத்தில் குடியிருக்கிற வீதி கூட சைவ சந்து. அப்படி ஒரு சைவ பற்றாளர். சைவத்திற்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருமோ அப்போது யாராவது ஒருவர் வந்து காப்பாற்றுவார் என்று சைவ உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. 7வது நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் வந்தார். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு காரிருள் கப்பியது. 16ஆம் நூற்றாண்டில் குமரகுருபர சுவாமிகள் வந்தார்கள். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டின் வைகரையில் சைவத்திற்கு புத்துயிர் ஊட்டுவதற்கு ஒரு களப்பணியாளர்
அவர் கற்றறிந்த பெருமகன் அல்ல, பல்கலைக்கழகம் சென்றவர் அல்ல, பட்டம் பெற்றவர் அல்ல. ஆனால் சைவத்திற்கு ஏதாவது செய்து தீர வேண்டும் என்று 63 நாயன்மார்கள் மீது கொண்ட ஆறாத காதலினால் ஒரு அமைப்பை தொடங்கி வெற்றிகரமாக இயக்கி பொய்யாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் இடங்களி நாயனார் திருவதாரம் செய்த இடத்திற்கு அருகிலே இன்றைக்கு திருமுறை செப்பேட்டு திருக்கோயிலை நிர்மாணித்து வருகிறார். இவரால் எப்படி முடிகிறது என்று நான் ஒவ்வொரு கணமும் எண்ணி பார்க்கிற பொழுது என்னுடைய பொழுது வேகமாக விடைபெற்று விடுகிறது. இது ஒரு பெரிய திருப்பணி. ராஜராஜேஸ்வரத்தை நிர்மாணிப்பதற்கு ராஜராஜ சோழன் சோழவள நாட்டின் மணிமுடி தெரித்த மன்னனாக இருந்து அவன் பட்ட பாடுகளையெல்லாம் நான் ஒரு மாணவனாக படித்து பெருவுடையார் திருக்கோவிலில் சதய திருவிழாவிலே நான் பேசியிருக்கிறேன். சரி, அவன் மன்னனாக இருந்தான். நெல் விளைகிற பூமியில் கல்லே இல்லை. அங்கே இப்படி ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்தி இருக்கிறான். காலம் திரும்ப திரும்ப மோதினாலும் நிலைகுலையாமல் நிமிர்ந்தே நிற்கிறது தஞ்சை கோபுரம். அதை போல காலப்பேரேட்டில் கணக்கெடுக்கிற பொழுது இதை கழித்துவிட்டு இனி ஒருவன் சிந்திக்க முடியாது என்கிற அளவிற்கு ஒரு திருமுறை செப்பேட்டு கோவிலை பொய்யாமணி கிராமத்தில் அவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த வேள்விக்கு இந்த வேள்வி ஏதாவது ஒரு வகையில் உதவும் என்று கருதித்தான் நான் வந்தேன். எந்த கடமை செய்தாலும் அந்த கடமையால் இன்னொருவருக்கு என்ன லாபம் என்று எண்ணி இயங்குவது என்னுடைய இயல்பு. அகில பாரத இந்து சபாவினுடைய தலைவர் சொன்னார், நன்றி உணர்ச்சியே இல்லை, சொல்லித்தான் ஆகணும். ஒரு பாம்பு ஊர்ந்து வருகிறது. அதை கடித்து தின்னுவதற்கு ஒரு வேட்டை நாய் துரத்துகிறது. வேட்டை நாயின் வாயில் சிக்கி செத்துவிடுவேனே என்ற அஞ்சி நடுங்கிய அந்த கொடிய பாம்பு ஒரு மனிதனிடத்திலே அடைக்கலம் கேட்கிறது. அந்த மனிதன் சொன்னான், நான் உனக்கு எப்படி அடைக்கலம் தர முடியும்? என்ன காசா பணமா பாக்கெட்டில் எடுத்து வைத்துக் கொள்வதற்கு? உனக்கு எப்படி நான் அடைக்கலம் தர முடியும் என்று பாம்பிடத்திலே அவன் கேட்டான். இல்லை, வேட்டை நாய் என்னை கடித்து குதறிவிடும், எனக்கு அடைக்கலம் நீ தந்தாக வேண்டும், காலமெல்லாம் உனக்கு நன்றியோடு இருப்பேன் என்று சொன்னது பாம்பு. எப்படி தருவது, அந்த வழிமுறைதான் எனக்கு தெரியவில்லை என்று சொன்ன பொழுது, நான் குந்தி உட்கார்ந்து விடுகிறேன், நீ குந்தி உட்கார்ந்து விடு, உன்னுடைய ஆசன வாயின் வழியாக நான் ஏறி உன்னுடைய வயிற்றில் உட்கார்ந்து விடுவேன் என்று அந்த பாம்பு சொன்னது. பாம்புக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு அவனும் குந்தி உட்கார்ந்தான். ஆசன வாயின் வழியாக பாம்பு ஏறி வயிற்றுக்குள் உட்கார்ந்து விட்டது. வேட்டை நாய் பாம்பை தேடுகிறது, காணவில்லை. வேட்டை நாய் போய்விட்டது. இவனுக்கு கடுமையான வயிற்று வலி. திருநாவுக்கரசு நாயனாருக்கு வயிற்று வலி வந்த பொழுது அவர் சொல்லுகிறார், துடக்கி முடக்கி இடன்னு. அப்படி இவங்க வலி. பாம்பிடம் சொன்னான், வேட்டை நாய் போய்விட்டது, உயிர் ஆபத்து இனிமேல் இல்லை, கீழே இறங்கிடுன்னு சொன்னால அந்த பாம்பு சொன்னது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த இடம், கதகதப்பா இருக்கு, இறங்கிறது மாதிரி உத்தேசம் இல்லைன்னு அந்த பாம்பு சொல்லிட்டு ஒரு கதை எப்போதோ படித்தது. சுவாமிகள் சொல்லுகிற பொழுது எனக்கு அதான் ஞாபகத்து வந்துச்சு. ஆனா ஐயறிவு உயிர்களுக்கு நன்றி இருக்கிறது, ஆறறிவு மனிதனுக்கு நன்றி இல்லை.
ஒரு தென்னம்பிள்ளை, எங்க ஊர்ல தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம் நாஞ்சி நாட்டில். ஒரு தென்னம்பிள்ளையை வீட்டு கொல்லையில் நட்டால் நட்டவன் IAS அதிகாரியாக இருந்தாலும் தலை குனிந்து தண்ணீர் விடுகிறான். நல்ல தண்ணீரா விடுகிறான். உப்பு தண்ணீர், காடி தண்ணீர், கலங்கிய தண்ணீர், ஒன்றுக்கும் ஆகாத தண்ணீரை தென்னம்பிள்ளைக்கு விடுகிறான். அந்த தண்ணீரை வாங்கி குடித்த அந்த தென்னங்கன்று மெல்ல 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 ஓங்கி வளர்ந்து விடுகிறது. அது வானத்தை முட்ட வளர்ந்ததற்கு பிறகு, நான் வளர்வதற்கு இப்படி தண்ணீர் வார்த்து தந்த இந்த ஆறறிவு பிடித்த மனிதனுக்கு இந்த நன்றியை நான் திருப்பி செலுத்த வேண்டும். அவன் என் பாதத்தில் கொண்டு தண்ணீரை விட்டான். அவன் என் பாதத்தில் கொண்டு தண்ணீரை விட்டதால் அந்த நன்றியை நான் தலையால் திருப்பி செலுத்தப் போகிறேன் என்று தென்னை சொன்னதாம். அவ்வை சொல்லுகிறாள், தாழ் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்று பாடுகிறாள் அவ்வை. வாங்கி குடிச்சது பாதம், திருப்பி தந்தது தலை, தலையாலேயே திருப்பி தந்தது. வீடு கட்டுவதற்கு ஓலை, தேங்காய், சிரட்டை, கொதும்பு, மட்டை, தேர் திருவிழாவுக்கு வடம், கயிறு, பூசணைக்கு இப்போ அம்பாளுக்கு விழா தென்னம்பூக்கள்ல பூசணை செய்த ரொம்ப புண்ணியம். தென்னம்பூக்கள் இறுதி யாத்திரைக்கு தேவையான பொருட்களையும் தென்னை மரம் தான் தருகிறது. குலை விரித்தாய், உடல் இழைத்தாய், ஒற்றை காலால் நின்றாய், தமிழ்நாட்டார்க்கு குளிர நீளும் கூரை பொருளும் தந்தாய், கலைவிரித்த நல்லார்கள் தாம் பசிக்கும் பிறர் பசிக்கும் கொடுப்பதற்கும் எடுத்துக்காட்டானாய் தெங்கே என்று பாடினான் புரட்சி கவிஞன் பாரதிதாசன். நன்றி உணர்ச்சி தமிழ் சமூகம் நாளெல்லாம் ஒருவருக்கு தெரிவிக்க வேண்டுமானால் ஞானசம்பந்த பெருமானுக்கு தெரிவிக்கணும். களப்பிரர் காலம், காரிருள் கப்பிய காலம், என்னுடைய மொழி தன்னுடைய அழகை மட்டுமல்ல அடையாளத்தை இழந்த காலம், தமிழ் மொழியினுடைய பண்பாட்டை பாடையில் வைப்பதற்கு பல பேர் முயன்ற காலம். ஆகவே சமயத்தில் வழிபாட்டில் நம்பிக்கை உள்ள மக்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு உபாயம் தேடிய ஞானசம்பந்த பெருமான் தமிழின் பெயராலே சைவத்திற்கு உயிர் தருவதற்காகத்தான் இந்த வேள்விக்கு அவர் முகம் தந்து 400 பாடல்களிலே தமிழுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய உறவை அவர் பதிவு செய்கிறார். ஆச்சரியங்களை நிகழ்த்தினார் ஆடவல்லான் அருளினாலே. திருமருகளிலே திருமணத்திற்கு என்று வந்த மணமகன் இறந்து போனான். கல்யாணத்திற்கு காத்திருந்தவள் கதறுகிறாள், சடையா எனுமால் சரண்ணி எனுமால் என்று பாடினான். அவன் உயிர் பெற்று வந்தான். திருமுறைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. எழுதி வச்சிருக்காரே சங்கரே, ஒரு முறை திருமுறை பாடினால் கருவறை போகிற வாய்ப்பு வராது. ஆலால சுந்தரர் அவிநாசிக்கு போகிறார். ஒரு குழந்தையை காலை முதலை கவ்வி இருக்கிறது. எத்தனையோ பேர் முயற்சித்தும் முதலை குழந்தையை விடவில்லை. முதலமைச்சர் உத்தரவிட்டும் விடவில்லை. ஆலால சுந்தரர் வந்தார், பதிகம் பாடினார், முதலை குழந்தையை விட்டுவிட்டது. இப்படி பதிகத்தால் பைந்தமிழால் இந்த சபிக்கப்பட்ட சமூகத்தில் பல புரட்சிகளை செய்தார்கள் சமய குறவர்கள். சரி, இதை பேசுகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்குன்னு சொல்லி நான் வந்தேன். என் களம் இதுவல்ல. ஆனால் நேற்றைக்கு கலைமகள் துதி, நேற்றை கூட்டம் வரல. முன்னாடி இருந்தவங்க எப்படின்னு தெரியல, எனக்கு பேச்சு வரல. ஆரவாரமான பொதுக்கூட்டங்களில் பேசி பழக்கம்.
அதனால கூட்டம் இல்லைன்னா பேச்சு வராது. ஒரு ஊருக்கு பட்டிமன்றம் நடத்த போனேன். அங்க போய் கார்ல இறங்கினேன். இந்த பட்டிமன்றம் நடத்துற ஏற்பாட்டாளர் என்கிட்ட கேட்டான், உங்களுக்கு எங்க குழி தோண்டணும்னு கேட்டான். நான் எதுக்குன்னு கேட்டேன். இல்லை, நீங்க தானே பட்டிமன்றம் பேச வந்திருக்கீங்க, உங்களுக்கு மேடை போடணும்ல, அதுக்கு குழி தோண்டணும். நாம் போய் குழி தோண்டி என்ன அவன் குழியில வைக்க போறான்னா அந்த ஊர்ல எப்படி பேச முடியும்? நான் சங்கர்கிட்ட சொன்னேன், கூட்டம் வருமா, நல்லா யோசிங்க, ராலிமலை எதற்கு ஏற்ற இடம் தானா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நேற்றுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா, நான் எப்பொழுதும் கலைமகள் துதியை சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிப்பேன். நேற்றைய கலைமகள் துதியை முதல்ல நான் விட்டுட்டேன். சமயக்குறவர்கள் துதியை முதல்ல சொல்லிட்டேன். அது என்னது காரணம்னா, அது எனக்கு ஒரு இடையூறு மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி நேற்றைக்கு குறிப்புணர்வார் தற்குறிப்பு தொண்டர் திருக்குறிப்பு தொண்டர் கதைய பேச வந்த இடத்துல எதை பேசணுமோ அதை விட்டுட்டேன். நான் இன்னைக்கு இதை நீங்க பதிவு பண்றதுனால நாளைக்கு என்ன திருக்குறிப்பு தொண்டர்னு பேசிட்டு செய்தியே சொல்லாம ஏமாத்திருக்கான்னு இனி வருகிற சமூகம் என்னை பழித்து விடக்கூடாது என்ற கவலையில தான் எனக்கு நேற்று தூக்கம் வரல. அந்த திருக்குறிப்பு தொண்டர்னா என்னன்னா, அவரு குறிப்பறிந்து இப்ப யாரும் ஒழுகிறது இல்லை. கணவனுக்கு பூனை, நாய், எந்த விலங்குகளையும் வளர்ப்பது பிடிக்காது. ஆனா மனைவிக்கு பிடிக்கும். குத்தாலம் சீசனுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டா போயிட்டு வான்னா, அவ அங்கிருந்து ஒரு குரங்க வாங்கிட்டு வந்துட்டா. இவன் ரொம்ப எரிச்சல் அடைஞ்சிட்டான். உயிரோடு இருக்கணுமாங்கிற அளவுக்கு அவன் முடிவுக்கு வர்றான். இதே எதுக்கு வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கிட்டு வந்தேன்ட்டா. இது என்ன சாப்பிடும்னு கேட்குறான். நம்ம சாப்பிட்றதே அது சாப்பிட்டுக்கிடும் அப்படின்னா. இது எங்க டாய்லெட்டுக்கு எப்படி போகும், எங்க நம்ம டாய்லெட்டுக்கே அது போயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா. இது எங்க படுக்கும்னு கேட்குறான் அவன். நம்ம பெட்டிலேயே படுத்துக்கும் அப்படின்னா. இது குறிப்பறிதலா? இந்த திருக்குறிப்பு தொண்டர் என்ன செய்கிறார்? ஏகாலி சமூகத்தில் அதான் பெரிய புராணத்தினுடைய சிறப்பு. ஞானசம்பந்தருக்கு பெரிய புராணம் எந்த ஆசனத்தை தந்ததோ, ஒரு சலவை தொழிலாளர் சமூகத்தில் பிறந்த திருக்குறிப்பு தொண்டருக்கும் அதே ஆசனத்தை தந்ததுதான் பெரிய புராணம் செய்த பெரிய புரட்சி. அவர் சிவனடியார்களுக்கு அழுக்கு துணிகளை துவைத்து கொடுப்பார். அழுக்கை அகற்றுகிற பொழுது அதை உள்வாங்கிக் கொள்ளுகிற சிவனடியார்களினுடைய ஆணவ மலமும் அவர்களிருந்து அகன்று விடுகிறது. அதை அனுபவபூர்வமாக சிவனடியார்கள் உணர்ந்தார்கள். அழுக்கையும் அகற்றுகிறான், மனத்தில் இருக்கிற மாசையும் அகற்றுகிறான். இப்படி ஒரு சலவை தொழிலாளியாக இருந்து வண்ணானாக இருந்து இவ்வளவு சேவை செய்கிறானே, இவனுடைய தொண்டை அகிலம் அறிய செய்ய வேண்டும் என்று எம்பெருமானே நடுங்கிட்டே வர்றான். ஏன் துணியை செலவு பண்ணி தருவியான்னு கேட்கிறார். பொழுது சாயறதுக்கு முன்னாடி தந்துடணும், ஏன்னா குளிர் வந்துடும், குளிர் தாங்குகிற நிலையில நான் இல்லை. பொழுது சாய்வதற்கு முன்னால் இந்த அழுக்கு துணியை செலவை செய்து உலர்த்தி காய வைத்து உன்னால தர முடியும்னா வாங்க, இல்லைன்னா வாங்காதன்னாரு. இல்லைன்னா வாங்காத. பிறகு நான் துன்பத்தில் சிக்கிவிடுவேன், என்னை துன்பத்தில் தள்ளிய பாவம் உன்னை சேர்ந்து விடும்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய கந்தையை கொடுக்கிறார் சிவபெருமான்.
ஒரு நண்பகல் வேளையில சலவை துணியை வழக்கமாக சலவை செய்கிற குளத்துல போய் அடிச்சு துவைச்சு காய போட்டான். மழை வந்துடுச்சு. அப்போது கவலைப்படுகிறான். வீட்டிலேயே துவைச்சிருக்கலாம், வீட்டிலேயே காய போட்டிருக்கலாம், தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி கவலைன்னா தீராத கவலை. நாளை காலையில 5:30 மணிக்கு பாம்பே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் நான் போட்ட துணியெல்லாம் நீ இன்னும் துவைக்கலையான்னு என் பொண்டாட்டிட்டு சண்டைக்கு போனா அது எங்கே இருக்கு காய போடுறதுக்கு சூழல் அப்படியா இருக்குன்னு கேட்டுருவா. துவைச்சு வீட்டுக்குள்ளேயாவது போட்டு ஃபேனை போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கெல்லாம் எங்க நிலைமை தெரியாதுன்னு சொல்லி ஒரே வார்த்தையில நிலைமை தெரியாதவன்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி உட்கார வச்சிருவா. சிவபெருமானுக்கு கொடுக்கணுமே, அவன் சிவபெருமான் இவனுக்கு தெரியாது, கொடுக்க முடியல. அழுக்கு துணி சலவை செய்தாச்சு, உலரவில்லை, காயவில்லை. அன்றி சாய்ந்திர நேரத்தில் அவர் வந்து கேட்டா கொடுக்க முடியாது. இனி உயிரோடு இருந்து புண்ணியம் இல்லை என்று எந்த துணியை எந்த கல்லில் அடித்து துவைத்தானோ அந்த கல்லில் தன்னுடைய தலையை மோதி உடைத்து உயிர் துறக்க திட்டமிட்டான் திருக்குறிப்பு தொண்டர். இவன் தான் தொண்டன். தலைவர்கள் ஒன்னும் செய்ய மாட்டான். எந்த தியாகமானாலும் தொண்டர்கள் தான் செய்வோம். அதான் இதுக்கு திருத்தொண்டர் மாக்கதைன்னு பேரு. செய்து அடி தலையை அடிக்க போறார். பார்த்துட்டு இருப்பானா? அவனுக்கு பேரே கங்காணின்னு பேரு. திருமூலர் சிவபெருமான கங்காணின்னு தான் சொல்றார். கங்காணின்னா என்ன? கண்காணிப்பாளர். கண்காணிச்சுட்டே இருக்கான். தலைய உடைக்க போறான்னு சொன்னோன்னு வந்து காப்பாற்றி அவனுக்கு சிவகதி அளித்தார் என்பது நேற்று திருக்குறிப்பு தொண்டர்ல நான் சொல்ல வேண்டிய செய்தி. அதை நேற்று சொல்லாமல் போனதற்கு மெய்யன்பர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பெரிய ஆட்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நிறைய பேச வேணும் அப்படின்னு நினைச்சா 9 மணிக்கு முடிக்கணும். முடிச்சாதான் இப்ப அரசியல் கட்சி கூட்டங்களுக்கே போகும் பொழுது அந்த நகர செயலாளர் சொல்லிடுறாரு, ஆனா 9 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். ஏன்னு கேட்டேன். இல்ல கடைக்கு போயிடுவாங்கன்னு. என்ன கடைன்னு உங்களுக்கு தெரியும். அதனால 9 மணிக்கு முடிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தில் இன்னைக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிற்று. இது இயல்பாக வந்ததுதான், அதனால ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒலி புனல் சூழ் சாத்தமங்கை நீல நக்கற்கடியே திருநீல நக்கர் அப்படின்னு ஒரு அடியார். அவருக்கு ஒரு காவிரி பூ விரித்து புகழ் விரித்து பொய்கை விரிக்கின்ற காவிரி கரையில சாத்தமங்கையில் இருக்கு. அந்தணர் மறை ஒழுகுகிற, மறை பேணுகிற, மறை காப்பாற்றுகிற செந்தன்மை பூந்த அந்தணர் திருநீலனக்க நாயனார். அந்த அவருடைய ஊர்ல காலையில சங்கர் வந்து சொன்னாரு, பெரிய புராணத்துல நிறைய வர்ணனை எல்லாம் வருது, அதெல்லாம் நீங்க சொல்றது இல்லையேன்னு. வர்ணனை சொல்லலாம், எனக்கு அது உடன்பாடு தான். ஞானசம்பந்தருடைய பாட்டெல்லாம் இயற்கையின் நாட்டியம். அப்பர் திருவாரூர் திருவையார் வர்றாரு, மரத்தின் உச்சியில குரங்கு இருக்கு. மடவார்கள் பெண்கள் வந்து மத்தள ஓசை எழுப்பி கோவில்ல நடனமாடி வருகிறார்கள். இந்த குரங்கு இருக்கே, இந்த சத்தத்தை கேட்டு வானத்தில் இடி இடிக்குதுன்னு கருதுதான். இடி இடிக்குதுன்னு சொல்லி குரங்கு அங்கும் இங்கும் தாவி இந்த மழை வரப்போகுது எப்படி தற்காத்துக் கொள்ளுதுன்னு சொல்லி குரங்கு அவதிப்படுவதாக
சமயக்குறவர்கள் திருமுறையில பாடுகிறார்கள். வலம் வந்த மடவார்கள் நடமாட முளவதிர மலையன்றஞ்சி சிலமந்தி அலமந்து முகில்வார்க்கும் திருவையாரே அப்படின்னு பாடுறார். இதெல்லாம் சொல்லணும்னா 100 நாள் வேணும். 13 நாள்ல இதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருக்கு இயற்கையின் நாட்டியம். பெரிய புராணத்துல அப்படி இருக்கு. ஒவ்வொரு ஊரை பற்றியும் சொல்லுகிற பொழுது அவர் சொல்றார். இங்க என்னன்னா இவருடைய திருநாளக்க நாயக்கனுடைய ஊர்ல என்னன்னா, தாமரையின் மீது வண்டு வந்து விழுந்து கிடக்கிறது. நெற்போர் அடித்து குவைத்து மலை போல் இருக்கிறது. அந்த ஊரினுடைய வளத்தை அவர் பறைசாற்றுகிறார். தாமரை மலர்கள் மீது மீன்கள் பள்ளி கொண்டு கிடக்கின்றன. குருபக்தி, சிவபக்தி, அடியார் பக்தி, 3 பக்தியும் உள்ளவர் திருநெல்ல நாயக்கனார். சில பேருக்கு குருபக்தி மட்டும் இருக்கும், சில பேருக்கு சிவபக்தி மட்டும் இருக்கும், சில பேருக்கு அடியார் பக்தி மட்டும் இருக்கும். இது 3 பக்தி அவர்கிட்ட இருக்கு. அந்த திருநீல நக்க நாயனார் ஆதிசைவர், அங்கீகாரம் பெற்றவர், தீட்சை பெற்றவர். சமூகத்தில் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அந்த பெருமான் எங்க போறார்? திருக்கோவிலுக்கு போகிறார். மனைவியையும் கூட்டிட்டு தான் போறார். மனைவியையும் கூட்டிட்டு அவருக்கு மனசு திருப்தி வராது. வீட்டில் தான் சிவ பூஜை செய்கிறாரு, எப்பொழுதும் திருவைந்தெழுத்தை உச்சரிக்கிறாரு. அதனால மனசு நிறைவு வரல. திருக்கோவிலுக்கு போய் எம்பெருமானை கண்களிக்க கண்டு பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு மனைவியையும் கூட்டிட்டு போய், இவர் தீட்சிதை பெற்றவர் என்பதனாலே அங்க அவர் பூஜை செய்கிறார். மனைவி பக்கத்தில் இருக்காங்க. இவர் பூஜை செய்துட்டு இருக்கும் பொழுது என்னாச்சுன்னா, ஒரு சிலந்தி வந்து எம்பெருமானுடைய மேனியில் விழுந்து விட்டது. சிலந்தி விழுந்தவுடனே தடி கொண்டு பலர் தலையில் அடித்ததை போல், இடி வந்து இதயத்தில் விழுந்ததை போல துடிக்கிறார். அந்த அம்மாவும் துடிக்குது. அந்த அம்மா என்ன செய்துட்டு ஊதி சிலந்தியை அப்புறப்படுத்திடுச்சு. ரொம்ப கைகாரி அந்த அம்மா. ஊதி அப்புறப்படுத்திட்டாங்க. அவர் சொன்னார், எம்பெருமானுடைய திருமேனிக்கு மேல நீ ஊதிட்டியே, அது அசீதமாயிற்று, இந்த பாவத்தை செய்துட்டியே, என்கிட்டயாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே, நீ என்கிட்ட கேட்காமலே இந்த முடிவை எடுத்து ஊதி தள்ளிட்டியே, சிலந்தி போயிடுச்சு, எம்பெருமானுடைய மேனி கலங்கப்பட்டு விட்டதே, இந்த பாவத்தை செய்துட்டே பாவி மகளே, இனிமேல் உன்னோடு ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்திலிருந்தே அவளை துறந்தார். இது எப்படி பக்தி? அந்த அம்மாவுக்கு நில நடுக்க நெஞ்சில, இனி ஏத்துக்கிட மாட்டார் போல இருக்குன்னு சொல்லி அழுது கொண்டே கோவில்ல இருக்கு. இவர் நடியாமமும் பூஜை செய்கிறவர், பகல் உச்சி வேளையிலையும் பூஜை செய்கிறவர். வீட்டில் உச்சிக்கால பூஜைக்கு வீட்டில் வந்து பூஜை செய்துட்டு கொஞ்சம் அயர்ந்து தூங்குகிறார். எம்பெருமான் அவருக்கு கனவுல வந்து, உன்னுடைய பத்தினி ஊதிய இடம் தவிர மற்ற இடமெல்லாம் கொப்பளமா இருக்கு, உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். அதிர்ச்சின்னா அதிர்ச்சி. அப்படியான்னு கேட்டு, சிவனுக்கே இது இந்த கைங்கரியம் அவருக்கே உகந்ததாகி விட்டதா, என் மனைவி பாக்கியசாலி ஆயிட்டாடே, கொடுத்து வைத்தவள் ஆயிட்டான்னு சொல்லி திரும்ப கோவிலுக்கு ஓடி வர்றார். அவளை அழைச்சிட்டு
வீட்டுக்கு வர்றார். மிகுந்த மகிழ்ச்சி. திருமணத்திற்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மனம் அன்றைக்கு மகிழ்ச்சியால் நிரம்பியதுன்னா சிவபெருமானுக்கு அங்கீகாரம் கிடைச்ச அன்னைக்கு தான். மனைவிக்கு அங்கீகாரம் கிடைச்சிட்டு. திருஞான சம்பந்தர் மீது தீராத காதல் உள்ளவர். திருஞான சம்பந்தரை அடிக்கடி போய் தரிசித்து அவருடைய ஆசி பெறுவார். அவர் வீட்டுக்கு வந்தோன்னா அவருக்கு ஒரு தகவல் வருது, திருஞான சம்பந்தர் நம்ம ஊருக்கு வர்றாரு அப்படின்னு. அப்படியான்னு சொல்லிட்டு உடனே கொடி நாட்டியாச்சு, தோரணங்கள் எழுப்பியாச்சு, வாழைத்தார்களை கொலையோட நாட்டியாச்சு, கமுகு நாட்டியாச்சு. இந்த வரவேற்புக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்தாச்சு. இன்னைக்கு செய்யறாங்கல்ல, இதெல்லாம் சொல்லி கொடுத்தது பெரிய புராணம் தான். இவனுக்கு தெரிஞ்சதில்லை. இது பெரிய புராணத்தில் அப்போது அடிகள் செய்தது, திருநீல நாயக்கனார் செய்தது தான் இன்னைக்கு நம்ம செய்துட்டு இருக்கோம். இந்த வாழைக்கொலை நாட்டுறது, கமுகு நாட்டுறது எல்லாம் அவங்க செய்தது. இதெல்லாம் செய்தாரு. எது பெரிய புராணம்? திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருக்கு கூட வர்றார். அவருடைய மனைவியும் வர்றாங்க. மதங்க சூளாமணின்னு பேர். தமிழ்ல எப்படி பேர் வைக்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் விஸ்வநாதன் 56,000 பேர் கொண்ட தமிழ் பெயர் சூட்டுவதற்கு 56,000 பேர் கொண்ட ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கார். மதங்க சூளாமணி அவருடைய மனைவிக்கு பேரு. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வீணை வாசித்தால் அப்பா கல்லும் உருகும், கற்றாழையிலும் தீப்பிடிக்கும். அப்படி வீணை வாசிக்கின்ற திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இறைவனுக்கு பாத்திரமானவர். அவர் வர்றார். என் பெருமைக்குரியவர்களே, அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். திருநீலநக்கனார் ஆதிசைவர், தீட்சை பெற்றவர். ஞானசம்பந்த பெருமான் திருநீலநக்கனார்ட்ட சொல்றார், நல்ல ஏற்பாடு பண்ணிட்ட, விருந்தெல்லாம் வச்சுட்ட, தங்குவதற்கு இடமும் எங்களுக்கு தந்துட்ட, ஆனா உங்ககிட்ட ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன் இருக்கு, என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டால, ஒன்னும் இல்லை, என் கூட திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவி மதங்க சூளாமணியும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும்னு திருஞான சம்பந்தர் சொல்றார். அன்னைக்கு இதெல்லாம் வழக்கம் இல்லை. கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்கிற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அவருக்கு அவருடைய மனைவி மதங்க சூளாமணிக்கு வீட்டினுடைய நடுக்கூடத்தில் இருக்கிற யாகத்தீக்கு பக்கத்தில் படுக்கை போட்டு ஓய்வெடுக்க சொன்னார். இன்னைக்கு கூட சாத்தியம் இல்லை, இன்று சாத்தியமில்லை, அன்றைக்கு சாத்தியமாயிற்று. அதற்கு பிறகு அந்த யாகத்தை பொலிவோடு எரிகிறது. ஏன்னா அவர் செய்த தொண்டுனால. அதற்கு பிறகு மணலின்னு ஒரு இடம், இந்த இறைவன் உற்சவ மூர்த்தியாக ஏன் வர்றான்? எல்லாருக்கும் கோவிலுக்கு போக முடியாது, மாற்றுத்திறனாளி போக முடியாது. பெண்கள், சில பெண்களுக்கு போக முடியாது. காலத்தால் சீலத்தால் மூத்த முதியவர்களுக்கு போக முடியாது. நிரந்தர நோயாளியாக இருக்கவனுக்கு போக முடியாது. உற்சவமூர்த்தியாக புற்றிடம் கொண்ட ஈசன் எங்க வர்றார்? மணலிக்கு வர்றார். அங்கே இவர் போறார். அங்கேயும் போய் லட்சக்கணக்கான பக்தர்கள், அதுல இவரும் ஒருவராக நின்று அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு விடிந்து முடியாத பொழுதுல வீட்டுக்கு வந்து திண்ணையில படுத்துட்டார். திண்ணையில படுத்திருக்காரு. நடியாம பூஜை பண்றதுக்கு அவரை காணலின்னு அவருடைய பத்தினி தேடிட்டு இருக்கா.
இப்போ அப்படிலாம் இருக்காது. நடியாம பூஜை செய்யறதுக்கு அவர் வரலேன்னு பத்தினி நம்ம வீட்டில எல்லாம் இப்போ தேடிட்டு இருப்பாளா? ராத்திரி வரும்பொழுதே 4 புரோட்டா எங்கேயாவது வாங்கி சாப்பிட்டு எனக்கும் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்றா. இப்போ அவர் திண்ணையில் படுத்துட்டாரு, அவளுக்கு சுமையா இருக்க வேண்டான்னு திண்ணையில் படுத்துட்டார். அந்த அம்மா எழுந்து என்ன ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, அந்த பெரிய கூட்டம் எல்லோரோட நானும் கலந்துக்கிட்டேன், அதனால சுத்தமாக இருக்கணுமேனு நினச்சி இப்படியே படுத்துட்டேன். பூஜை செய்வதற்கு உகந்த நிலையில் என்னுடைய மேனியும் என்னுடைய நிலையும் இல்லைன்னு சொன்னால வாங்கன்னு சொல்லி தண்ணீரில் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பள்ளி கொள்ளுங்கள் என்று மனைவி அந்த நேரத்திலும் சொல்லுகிறார். ஒரு தீட்சிதை பெற்ற ஒரு அந்தணர் ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு இடம் கொடுக்கிறார். ஒரு தீட்சிதை பெற்ற அந்தணர் சிலந்தி எம்பெருமான் மேனியில் விழுந்ததென்ற உடனே மனைவியை நிராகரிக்கிறார். அவருடைய கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளம் போல் பாய்கிற பேரன்பிற்கு ஆடவல்லான் சிவகதி அளித்து அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு உய்வு தருகிறார். இது திருநீல நக்கனாருடைய கதை. அரு நம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன். இவர் திருவாரூருக்கு பக்கத்துல ஏமப்பேரூர்னு ஊரு, இன்னைக்கு அதுக்கு தருமப்பற்றுன்னு பேர். இந்த ஊருக்கு இப்பமும் இந்த நமினந்தி அடிகள் அவரும் தீட்சை பெற்றவர். வைகரையில் உச்சியில் நண்பகலில் மாலையில் இரவில் இவர் பூஜை செய்வார். புற்றிடம் கொண்ட ஈசன், திருவாரூர் ஈசன் மீது தீராத காதல். அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த மதிலுக்கு பக்கத்துல, திருவாரூர் மதிலுக்கு பக்கத்துல அரண் கோவில்னு ஒண்ணு இருக்கு. அரண்னுரை கோவில்ல போய் கண்ணீர் சிந்தி வழிபடுகிறார். நினைத்து நினைத்து நெக்கு உருகுகிறார். நெஞ்சம் பாகாய் உருகுகிறது. அங்கிருந்து அரணை விட்டு விலக மனமில்லை. அந்தி சாய்கிறது, விளக்கேற்ற வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஏமப்பேரூர் போய் நெய் கொண்டு வீட்டில் போய் நெய் எடுத்துட்டு வருவது வரைக்கும் தாக்கு பிடிக்காதே பொழுதுன்னு சொல்லி விளக்கேற்றுவதற்கு நெய் வேண்டும். நெய் கேட்டா கிடைக்காது, தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோவில் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் போய் எண்ணெய் வேணும்னு கேட்டார். எண்ணெய் வேணும் விளக்கேற்றதுக்கு. அவன் அமன் சமயத்தை சார்ந்தவன். அவன் சொன்னான், உனக்கு சக்தி இருக்குமானா தண்ணி விட்டு எறிடான்னா. சிவனுக்கு சக்தி இருந்தா தண்ணி விட்டு எறி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அமன் சமயத்தை சார்ந்தவன் வேகாத வார்த்தையும் ஆகாத வார்த்தையும் என்ற சொல்லிட்டானே, இதை நான் கேட்டுக்கிட்டு எப்படி இருப்பது அப்படின்னு கேட்டால அசரீரில் சிவபெருமான் சொன்னா, ஒன்றும் கவலைப்படாத, குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு விளக்கேத்துன்னு சொன்னாரு. குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு அந்த அரண் கோவில்ல இருந்த எல்லா விளக்குலையும் தண்ணியை விட்டு, அப்போது எரிந்தது போல் அதற்கு அதுக்கு முன் எப்போதும் எரிந்ததில்லை என்கிற அளவுக்கு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. தண்ணி விட்டு எரிச்சிட்டாரு. விளக்கு எரிகிறது. அந்த ஆகாத வார்த்தையும் வேகாத வார்த்தையும் சொன்னானே, அவன் அழிஞ்சிட்டான். ஊர்லயே பெரிய ஆச்சரியம். அவருக்கு ஒரு புதிய மதிப்பு, ஒரு புதிய மரியாதை, ஒரு புதிய அங்கீகாரம். ஆங்கிலத்தில் சொன்னா ஒரு ரெகக்னேஷன் அவருக்கு நமினந்தி அடிகளுக்கு கிடைச்சிடுச்சு. அவர் தண்ணீர் விட்டு எரித்து
விளக்கு அணைகிற பருவத்தில் அந்த வேள்வியை செய்தார். சிவன் கோவிலில் விளக்கு போட்டா என்ன கிடைக்கும்? விளக்கு அணைய போகுது. அந்த நேரம் பார்த்து விளக்கில் ஒரு எலி வந்து அந்த திரியை கொஞ்சம் தூண்டிடுச்சு. விளக்கு அணைய போகிற நேரத்தில் அணைய போகிற திரியை ஒரு எலி தூண்டியதால் அந்த எலி அடுத்த பிறவியில் பலி சக்கரவர்த்தியாக பதவி உயர்வு பெறுகிறது. எலிக்கே இந்த நிலைமைன்னா நமக்கு இதை நமினியந்தியடிகள் செய்தார். அடுத்தது ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியன். அது ஏற்கனவே ஒரு நாள் சொல்லிட்டேன், திருமங்கலக்குடியில சம்பந்தம் செய்தது. இந்த ஏயர்கோன் கலிக்காம அடியார் அவருக்கு சிவனிடத்தில் இருக்கிற பற்றை விட நம்பியாரூரர் ஆலால சுந்தரர் திருத்தொண்ட தொகை தந்த நம்பியாரூர் மீது அவருக்கு அவ்வளவு மரியாதை. அதே நேரத்தில் சிவன் மீது நம்பியாரூர் வைத்திருக்கிற தோழமையும் அவருக்கு தெரியும். ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் என் துரிசுகளுக்கு உடனாயி அப்படின்னு சுந்தரர் பாடிய பாட்டும் தெரியும். ஆனா அங்கதான் திருவாரூர்ல பறவை நாச்சியார் இருக்கிறார், ஊடல் கொண்டிருக்கிறார். சுந்தரர் பெருமானோடு ஒற்றில்லாமல் இருக்கிறார், உறவில்லாமல் இருக்கிறார், இணக்கம் இல்லாமல் இருக்கிறார். அவருடைய இந்த இதயத்தில் ஒரு வெற்றிடம் விழுந்திருப்பதை எம்பெருமான் உணர்கிறார். அவ இப்படி பேசாம இருக்கா, ஊடலா இருக்கா, ஒத்துக்க மாட்டேங்கிறா, நான் என்ன செய்யறது? என்னைக்கு கல்யாணம், எப்போது கல்யாணம், நீ கைலாசத்துல தந்த வாக்குறுதி என்ன ஆயிற்று அப்படின்னு சொல்லி சிவபெருமானிடத்துல மிகுந்த உரிமை எடுத்துக்கொண்டு பேசுகிறார். ஆலால சுந்தரர் பேசுகிறார். அந்த அவர் சொன்னார், நானே தூது போகிறேன். யார்கிட்ட? பறவையார்கிட்ட. சைவ சமயத்துல இறைவனே தன்னுடைய அடியாருக்கு காதலுக்காகவும் கல்யாணத்துக்காகவும் தூது போனான்னா இவ்வளவு எளிவந்த இறைவனை உலகத்தில் எந்த சமயத்திலும் பார்க்க முடியாது. ஏயர்கோன் கலிக்காமனுக்கு ஆத்திரம், என்ன அநியாயம்! நீ ஆண்டவன் தானா? நீ ஆளாலம் உண்டவன் தானா? நீ புற்றிடம் கொண்டவன் தானா? நீ நள்ளிரில் நட்டம் என்று ஆடுகிறவன் தானா? நீ வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி நிற்பவன் தானா? கேவலம்! பறவைட்ட நீ தூது போகலாமான்னு கோபிச்சுக்கிட்டாரு ஏயர்கோன் கலிக்காமன். கோபிச்சுட்டாருன்னா பயங்கர கோபம். இவர் கோபித்த விவரம் ஆலால சுந்தரர் வன்தொண்டருக்கு தெரிஞ்சு போச்சு. வன்தொண்டர் பெரிய ஜனநாயக பண்புள்ளவர். கோபிச்சுட்டாராமே ஏயர்கோன் கலிக்காமர். எனக்காக எம்பிரான் பறவையிட்ட தூது போனதவர் ஒத்துக்கலையாமே. ஏயர்கோன் கலிக்காமருடைய அன்பை நான் பெறணுமே, நான் என்ன செய்யணும், நான் எப்படி அவரை நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏயர்கோன் கலிக்காமன் எல்லாத்துக்கும் அவன்தான் கதி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் அவன் தான் இருக்கான். அவன்கிட்டே சொல்லிடுவான், இவன் சரியா இல்லை, ஏயர்கோன் கலிக்காமன் என்கிட்ட பொல்லா கோபத்தில் இருக்கான், நீ தான் இதை எப்படியா சரி பண்ணி தரணும்னு சொல்லி ஏயர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரரிடத்தை நெருங்கியதுக்கு அந்த ஏற்பாடும் சிவனே செய்கிறான். இப்ப தலைவர்களே செய்ய மாட்டேங்கிறானு. அந்த ஏற்பாடையும் அவனே செய்து எப்படி நெருக்க வைக்கிறது அப்படின்னு கேட்டு இவனுக்கு சூளை நோயை திருநாவுக்கரசருக்கு கொடுத்தது மாதிரி ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கும் சூளை நோயை கொடுக்கிறார். குற்றாயினவாறு விளக்ககலீர் கொடுமை விலை செய்தன நான் அறியேன், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும்னு சொல்லி பாடின மாதிரி இவனுக்கும் வயிறு வலி தாங்க முடியல. சிவபெருமா வந்தொண்டர் ஆலால சுந்தரர் சொன்னார், அவனுக்கு வயிற்று வலியை கொடுத்துட்டேன், சூளை நோயை கொடுத்துட்டேன், நீ தான் அதை சரி பண்ண முடியும்னு அவனுக்கு தகவல் அனுப்பிட்ட, நீ அதனால போயிடு அப்படின்னா.
ஏயர்கோன் கலிக்காமன் சொன்னா, எனக்கு சூலை நோய், என் வயிற்று வலி, ஆளால சுந்தரர் வந்து தான் எனக்கு வயிற்று வலி தீரும்னா வயிற்றை கிழிச்சிட்டு செத்துருவேன்ட்டான். வைராக்கியம்னா இப்படிலாம் இருக்கணும். செத்துருவேன், வயிற்றை கிழிச்சிட்டு செத்துருவேன்னு சொல்லிட்டான். பத்தினிட்டையும் சொல்லிட்டான். இல்ல அவர் வாரதா தகவல் வந்துச்சு, வாரதுக்கு முன்னாடி செத்துருவேன்னு சொல்லிட்டு வயிற்றை கிழிச்சு வயிறும் கிழிந்தது, உடற்கூட்டை விட்டு உயிரும் பிரிந்தது. அவர் வந்துட்டார், வன்றொண்டர் வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த அம்மா அவர் இறந்ததே காமிக்கல. எவ்வளவு நாகரிகம் பாருங்க. அந்த அம்மா அவர் இறந்ததையே காமிக்காம, அவர் வாரார்னு தகவல் தெரிஞ்சோன்னா அவரை வரவேற்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் கச்சிதமாக செய்து வீட்டு கொல்லையில் அந்த புகழ் உடம்பை வைத்துவிட்டு உபசரித்து பேசிட்டு, இல்லை அவர் இப்போ இல்லை வெளியே போயிருக்காரு, அவர் பள்ளி அறையில் படுத்திருக்காரு, அவர் இப்போ உங்களை சந்திக்கிற நிலைமையில் இல்லை எனக்கு மனசில் ஒரு கவலையாக இருக்குது, ஏக்கமாக இருக்குது, அவரை பார்க்காம போனேன்னா எனக்கு தூக்கம் வராது, அப்படின்னா நானும் செத்துருவேன் அப்படிங்கிறது மாதிரி அவர் பேச ஆரம்பித்து, வன்றொண்டர் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, இல்லை அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உயிர் துறந்து விட்டார் ஏயர்கோன் கலிக்காமன். உயிர் துறந்து விட்ட கலிக்காமனை சந்திப்பதற்கு வன்றொண்டர் அவர் வாசலுக்கு வருகிறார். இறந்த தகவலை கூட சொல்லாமல் அவரை ஒளித்து வைத்திருக்கிற பத்தினி தகவலை சொல்லிட்டா. இல்லை அவரை பார்க்காமல் நான் போக முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த அவர் இருக்கிற இடத்துல போய் வன்றொண்டர் போய் பார்த்து ஏயர்கோன் கலிக்காமனே என்று சொல்லி அவர் விழிக்கிற பொழுது அவர் உயிர் பெற்று அவர் சிங்கம் போல சிலிர்த்து எழுந்து நிற்கிறார். சிவனுடைய கடாட்சமும் கருணை வெள்ளமும் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களுக்கு நல்ல கதி கிடைச்சிடுச்சு. ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அடுத்தது மூர்க்க நாயனார். இந்த அவருக்கு வேலை என்னன்னா சோறு போடுறது, அன்னதானம். இருக்கிற தானத்திலே அன்னதானம் தான் சிறந்த தானம். ஏன்னா போதும்னு சொல்லுது, அதில் மட்டும்தான். இப்போ திருவனந்தபுரத்தில் ஒருவனுக்கு 25 கோடி கிடைச்சிட்டு லாட்ரி. நானும் 40 வருஷமா திருவனந்தபுரத்து போகும்போதெல்லாம் லாட்ரி எடுக்கத்தான் செய்கிறேன். நான் லாட்ரி ஆனது தவிர நமக்கு எதுவும் வரல. அவனுக்கு 25 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சு. அவனுக்கு கிடைச்ச தகவல் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு பேப்பரில் போட்டான். உறவுகளும் நண்பர்களும் அவனை இருக்க விடலை. எங்களுக்கு கொஞ்சம் கடந்தா, எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணு, எங்களுக்கு ஒரு வீடை கட்டி தந்துருன்னு எல்லாரும் அவனை மொச்சு அவன் என்ன செய்துட்டான், ஊரை விட்டு போயிட்டான். 25 கோடி கிடைத்ததன் விளைவு என்ன ஆயிற்று, அவனுக்கு இடத்துல இருக்க முடியல. எவ்வளவு கொடுத்தாலும் மனுஷனுக்கு தாங்காது. ஆனா அன்னதானம் போதும் 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 போதும், ஃபுல்லாயிடுச்சு, வயிறு ஃபுல்லாயிடுச்சு, இட் இஸ் எனஃப், போதும் போதும் நிப்பாட்டுங்க போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு செவிவழி செய்தி தான். மகாபாரதத்தில் நான் படிச்ச மாதிரி எனக்கு தெரியல. கர்ணன் பெரிய கொடைவள்ளல், ஆனா அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கல. இடம் நரகத்தில் அலாட் பண்ணிட்டாங்க. இவன் நரகத்தில் இருக்கிற பிஆர் ரோட்ட கேட்கிறான், யாரு கர்ணன், நான் இவ்வளவு நன்மை செய்திருக்கேன், நாளெல்லாம் நாளும் பொழுதும் நன்மை செய்த எனக்கே சொர்க்கத்தில் இடம் கிடைக்கல, நரகத்தில் கிடைச்சிருக்கு. லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணதில் ஏதாவது தப்பா போச்சா, கம்ப்யூட்டர் தப்பா, சிஸ்டம் ஃபெயில்வரா, என்னையா இது கொடுமை, நான் இவ்வளவு நன்மை செய்திருக்கேன் எனக்கு நரகத்தில் இடம் கிடைச்சிருக்கு, இல்லை அந்த பயோடேட்டாலாம் எனக்கு இன்னும் வரல, நான் பார்த்துட்டு உங்களுக்கு விவரம் சொல்கிறேன்னு அங்கே இருக்கிற பிஆர்ஓ பார்த்துட்டு சொன்னானா, நீங்கள் நிறைய நன்மை செய்திருக்கீங்க, நிறைய செய்திருக்கீங்க, யாசகம் கேட்ட கேசவனுக்கே புண்ணியத்தை தாரை வார்த்து கொடுத்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் யாருக்கும் அன்னதானம் கொடுக்கல, அதனால உங்களுக்கு இங்கே ஒதுக்கிட்டாங்க, அன்னதானம் கொடுக்க உங்களுக்கு தான் இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொன்னானா அங்கே இருக்கிற பிஆர்ஓ.
அது மாதிரி இந்த சிவனடியார்கள் எல்லாருமே அன்னம் பாலித்திருக்கிறார்கள். இவர் மூர்க்க நாயனார். இவருக்கு வேலையே அன்னம் பாலிப்பது தான். நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தார். கொடுத்து 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 எத்தனை நாள் தான் கொடுக்க முடியும்? கொடுத்து 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 கருவூலம் காலியாகிவிட்டது. கையில் காசு இல்லை, திருப்பியும் கொடுக்கணுமே. அவருக்கு சூதாட்டம் தான் அவருக்கு வேலை. சூதாடுவார், கிடைக்கிற காசை கொண்டு போய் சூதாடி கிடைக்கிற லாபத்தில் ஒரு பைசாவே எடுக்க மாட்டார். எல்லாத்தையும் அன்னதானம் போட்டுருவார். ஊரங்க திருவேற்காடு, ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற தலம். திருவேற்காட்டில் என்ன கொடுமைன்னா சூதாடுக்கு அவருக்கு ஆளை கிடைக்கல. இன்னும் திருவேற்காடில் இருந்தா சரி வராது, கும்பகோணத்துக்கு போயிடுவோம். கும்பகோணத்துக்கு வந்துட்டார். தினசரி சூதாடுவார், தினசரி காசு கிடைக்கும். முதல் ஆட்டத்தில் தோத்துடுவார், தோத்த காசை கொடுத்துடுவார். அடுத்த ஆட்டத்திலிருந்து தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி பெற்று எல்லா காசையும் கொண்டு வந்து திருவேற்காட்டில் கொண்டு வந்து அன்னதானம் பண்ணுவார். பசித்தவருக்கு பால் சோறு கொடுத்து அவர்கள் சிரிக்கிற சிரிப்பில் அவர் தன்னை மறந்துடுவார். என் பெருமைக்குரியவர்களே, கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கும்பகோணத்துக்கு போவாரு, திருச்சிராப்பள்ளிக்கு வருவாரு, திருவாரூருக்கு போவாரு, மயிலாடுதுறைக்கு போவாரு, திருவிடைமருதூருக்கு வருவாரு. ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு ஊர்லயும் இருப்பான். இந்த சூதாடுற ஆட்கள் இப்பவும் இருக்கான். அவனுக்கு முன்பின் அறிமுகம் தேவையில்லை. இந்த தண்ணி அடிக்கவனுக்கும் சீட்டாடுவனுக்கும் விசிட்டிங் கார்டே தேவையில்லை. எல்லா ஊர்லயும் அவனுக்கு நண்பர்கள் வாச்சிடுவான். அது மாதிரி அவருக்கு வாச்சு சூதாடி எல்லா காசையும் கொண்டு வந்து அன்னதானமே போட்டு, இந்த சூதாட்டத்தில் சண்டையோ சச்சரவோ வந்துன்னு வச்சுடுங்க, எவனாவது மல்லு கட்டுனான்னா குத்திடுவாரு. இந்த இடுப்புல இருக்கிற சுரிகை வாழெடுத்து ஒரு குத்து குத்திடுவாரு. அதனாலதான் அவருக்கு மூர்க்க நாயனார்னு பேர். இந்த அறங்களை நிலம் விற்றார், வீடு விற்றார், மாடு விற்றார், கன்று காலிகளை விற்றார், எல்லாவற்றையும் காலி செய்தார். இருக்க இடம் இல்லாமல் தெருவுக்கு துரத்தப்பட்டதற்கு பிறகும் ஊர் எல்லை தாண்டி ஒவ்வொரு ஊராக சென்று சூதாடி கிடைத்த காசுல கொண்டு போய் அறம் செய்வார். அவர் அதுல ஒரு பைசா எடுத்ததில்லை. கோடிக்கால் புதமடா என்று பாடிப்பரவிய பூதப்பாண்டி ஜீவானந்தம் மாயோகோஸ்கியை மார்சியம் கார்கியை அறிமுகம் செய்த அந்த மகத்தான போராளி தொழிற்சங்க மாநாட்டில் கலந்துகிட்டு ஒரு பெரிய பொற்களி, எனக்கு தந்தது பொற்களின்னு நம்பி நீங்க இருந்துடாதீங்க, அது பேரு பொற்களி அவ்வளவுதான். நிறைய காசு, தொழிலாளர்கள் உண்டியல்ல சேர்த்த காசை எல்லாம் கொண்டு ட்ரெயின்ல ஏறி அவர் சென்னைக்கு போறார். பசின்னா கடுமையான பசி, கடுமையான பசி. கண்கள் சுழலுகிறது, மயக்கம் வருகிறது, தலை வலிக்கிறது. காசு நிறைய இருக்கு. அதுல ஒரு 2 அணா எடுத்து ஒரு தேநீர் வாங்கி குடிக்கணும்னு ஜீவானந்தன் நினைக்கல. சென்னையில போய் சுமை எடுத்துட்டு இறங்க முடியல. அவருடைய தோழர்கள் அவரை கைத்தாங்களா பிடிச்சி வண்டியில உட்கார வச்சு தங்குற இடத்துக்கு அழைச்சிட்டு போய், என்னாச்சு பசி? அதான் காசு தான் இருந்தே ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியதானே. இல்லை, இது தொழிலாளர்களின் உரிமைக்காக திரட்டிய நிதியில ஒரு காசு எடுக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னா ஜீவானந்தம். அன்னதானத்திற்காக சூதாடி கிடைக்கிற காசுல ஒரு காசு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர் மூர்க்க நாயனார். சங்கர் சொன்னது மாதிரி ஒவ்வொன்னா பேசலாம். இப்ப அது அம்பர் மாகாளம்னு சொல்றாங்க. முன்னாடி அம்பர் தான். அம்பர் மாகாளம் கலைஞருடைய மனைவி தயாள அம்மையாருக்கு ஊர், அந்த ஊர் தான் அம்பர் மாகாளம். அந்த ஊர்ல
சோமாசிமார நாயனார் இருக்கிறார். ஒரு கோச்சங்கட் சோழன் ஒரு சோழன். அவரு எப்படி பிறந்தார்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவருடைய தாய் கருவுற்றாள், நிறைமாத கர்ப்பிணி, பிரசவ வலி வந்தாச்சு, ஒரு சமிக்கை பெற்றெடுக்க போகிறாள்னு வந்தாச்சு. அப்ப அங்க ஒரு நிமித்திகர், ஒரு ஜோசியர் வந்து சொன்னார், இன்னும் ஒரு 4 நாளிகை கழித்து குழந்தை பெற்றால் இவன் நிறைய திருப்பணி செய்வான் இந்த குழந்தை அப்படின்னு சொன்னால, வலியால் துடிக்கிற அந்த நேரத்தில் அந்த தாய் சொன்னாள், என்னை தலைகீழா கட்டி தொங்க விடுங்கன்னா. அவளை தலைகீழா கட்டி தொங்க விட்டுட்டாங்க நிறைமாத கர்ப்பிணிய. அத வலிய தாங்கிக்கிட்டு குழந்தையை ஈன்றெடுத்தாள். தலைகீழா கட்டி தொங்க விட்டதுனால பிறந்த குழந்தைக்கு கண்கள் சிவந்து விட்டது. குழந்தை விழுந்த உடனே குழந்தை பார்த்து கோச்சங்கடா அப்படின்னு கூப்பிட்டா இறந்துட்டா. அவன் 70 நிமித்திகன் என்ன சொன்னான், கோவில்களுக்கு திருப்பணி செய்வான், 4 நாளிகை கழித்து பிறந்தான்னு. 70 கோவில் திருப்பணி செய்தான். அந்த கோவில் அது ஒண்ணு. ஆமா, 70 திருக்கோவில்கள் அவன் கட்டி எழுப்பினான். தட்டி எழுப்பின இடத்துல சோமாசிமார நாயனார் அம்பர் மாகாளத்தில் இருந்து கொண்டு, எத்தன்மையரானாலும் ஆவரித்து தின்றுழலும் புலையரேனும் அவர் கண்டீர் நாம் வணங்கும் அடிகளாரேன்னு அப்பர் சுவாமிகள் பாடுறார். இதுல அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை, நிராகரிப்பு, அவமதிப்பு, வெறுப்பு இதெல்லாம் இல்லை. யார் எல்லாருக்கும் சாப்பாடு. ஔவையாருக்கே கொடுக்கலையே. ஔவையார் எவ்வளவு புலமை பெற்றவள். வலம்படு வாய்வாள் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த களற்றுடி தடக்கைன்னு பாடும் பொழுது ரத்தம் சூடாயிருது எனக்கு. அப்படி பாடுறவா. அவ ஒரு மன்னன் வீட்டு கல்யாணத்துக்கு போறா, அவளுக்கு இடமே கிடைக்கல. முண்டி அடிச்சு பார்த்தா இடம் கிடைக்கல. அந்தால கவலையோட திரும்பி போறா. வழியில இன்னொரு புலவர் வர்றாரு. சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு. உண்டியா? அவ சொன்னா, ஔவை, நெருக்குண்டேன் தள்ளுண்டேன் நீள் பசினால் சுருக்குண்டேன் சோறு மட்டும் உண்டின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஔவையாருக்கே அன்னதான பந்தியில் இடம் கிடைக்கலையே. இவருக்காரு சோமாசிமாரனார் எல்லாருக்கும் கொடுப்பாரு. வாவேசு ஐயர்னு ஒரு ஐயர். சேரன்மாதேவியில் ஒரு குருகுலம். பெரியாருக்கும் சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு இந்த குருகுலம் தான் காரணமா இருந்துச்சு. அங்க என்ன செய்துட்டான், உயர் சாதி மாணவர்களுக்கு வெள்ளி தமிழர் வெண்கலத்தட்டு கறி உணவெல்லாம் உயர்ந்த வகை. தாழ்ந்த சாதி மாணவர்களுக்கு அலுமினிய தட்டு, சமைப்பது பானை, அடுப்பெரிப்பு, ஒன்றும் தரமாகவும் இருக்காது. இப்படி ஒரு குருகுலத்தில், எங்க குருகுலம் சேரன்மாதேவி வாவேசு ஐயர் நிர்மாணித்த குருகுலத்தில் சாப்பாடு போடுற இடத்திலேயே இப்படி ஒரு வேற்றுமை இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டு பெரியாரே அந்த இடத்துக்கு வந்து இப்படி செய்யலாமான்னு கேட்டு மகாத்மா காந்தி எடுக்கு கடிதம் எழுதுறார். அந்த லெட்டர் என்கிட்ட இருக்கு. இதுல எப்படி நான் இதை ஒத்துக்கொள்வது, இதற்கு ஒரு முடிவு காணுங்கள் என்று பெரியார் மகாத்மா காந்தியடிகளுக்கு கடிதம் எழுதி, இவ்வளவு பெரிய தீண்டாமையும் இவ்வளவு பெரிய அவமதிப்பும் இருக்குமானால் இதை அங்கீகரித்தும் ஆதரித்தும் காங்கிரஸில் நீடிக்க முடியாது என்று சொல்லி காங்கிரஸை விட்டு பெரியார் விலகுவதற்கு இந்த குருகுலத்தில் போட்ட பந்தி தான் காரணம். ஆனா அந்த நாளில், எந்த நாளில் சாதி ஆதிக்கத்தினுடைய கொடி வான்முட்ட பிறந்த நாளில்
சோமோசிமார நாயனார் எல்லாருக்கும் சரி சமமாக பந்தி வைத்து அவர்களை உபசரித்து சாப்பிட்டுட்டு போகும் பொழுது ஒரு பை கொடுத்து விடுவார். இப்பவும் கொடுக்கறாங்க, பெரியவங்க வீட்டு கல்யாணத்துல எல்லாம் இப்பவும் கொடுக்கறாங்க. அவன் தகுதி அதுல தான் தீர்மானிக்கிறான். எங்க ஊர்ல எல்லாம் ஒரு 3 வெத்தலையும் ஒரு பாக்கும் வச்சு கொடுத்துருவாங்க. சில பேர் தேங்காய் வச்சு கொடுக்கறாங்க. இப்ப A to B ஸ்வீட் வாங்கி வைக்கிறான். அதுவே 400 ரூபாய்க்கு இருக்கும். ஒரு பை போட்டு கொடுத்துட்றான். நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தால அந்த பை எனக்கு கிடைச்சு. என் மனைவியும் கூட வந்திருந்தா. நானும் ஒன்று வாங்கட்டான்னு கேட்குறா. ஏன் என்னாச்சு இல்லை, A to B ஸ்வீட் இருக்காமா, அதான் நான் ஒன்று வாங்கட்டான்னு கேட்டேன் அப்படின்னா. நாஞ்சல் சம்பந்துக்கு பட்டாட்டியே இப்படி நாதியத்தவள மாதிரி பேசுறாளே. அப்ப என்ன செய்யறது? பை கொடுத்து அனுப்புவார். ஒரு நாள் ரெஸ்ட் கிடையாது. கொத்தி தின்னும் குளிர் அன்னைக்கும் விருந்து நடக்கும். கொளுத்தும் கோடை அன்னைக்கும் விருந்து நடக்கும். தட்பவெப்பம் சரி இருக்காது அன்னைக்கும் விருந்து நடக்கும். புயல் வீசும் பூகம்பம் வரும் அன்னைக்கு விருந்து நடக்கும். சோமாசிமார நாயனாருடைய அந்த விருந்துபச்சாரத்திற்கு ஒரு நாளும் இடையூறின்றி அவர் பொழிந்ததால் அவர் மீது சிவனுடைய கருணை அவருக்கு கிடைச்சு. மணி வார்கொண்ட வனமுலையாள் உமைவங்கன்களல் மறவாத கல்லறி இந்த சாக்கி இருக்கும்படி. இவர் பிறந்த இடம் சங்கமங்கை. குலம் வேளாளர் குலம். பெரிய புராணத்தில் வேளாளர்கள் ஆதிக்கம் அதிகம் சாமி. இப்ப வேளாளர்களெல்லாம் பார்க்க முடியல. இப்ப எங்க போனாலும் ஒரு தாளாளர் வந்துடுறான். அன்னைக்கு வேளாளர்கள் இருந்தாங்க. சங்கமங்கையில் உள்ள வேளாளர் குலத்தினுடைய தலைவர் சாக்கிய நாயனார். அவருக்கு ஏன் ஒருவன் இறந்து போகிறான், ஒருவன் எப்படி பிறகுறான், அவருக்கு ஒரு காரணத்தை அறியணும். நடுநிசி நள்ளிரவு யசோதரை அரண்மனையில் பள்ளியறையில் அயர்ந்து தூங்குகிறாள். நிலவு தோற்கிற முகம், ராகுல் என்று குத்து விளக்கு மாதிரி அழகான குழந்தை. அந்த அழகான மனைவியை, அந்த அழகான குழந்தையை நடுநிசியில் நள்ளிரவில் விட்டுட்டு சித்தார்த்தன் அரண்மனை விட்டு வெளியேறான். என்னன்னா வெளியில ஒரு இறந்து போன சடலம், ஒரு சவ உருவலத்தை பார்த்தான், ஒரு முதியவரை பார்த்தான், ஒரு நோயாளியை பார்த்தான். நான் இந்த அரண்மனையில் இருந்ததனால் யாருடைய சுகம் யாருடைய துக்கம் எனக்கு தெரியல. இப்படித்தான் உலகம் இருக்கிறதா? அப்படி என்றால் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று ஒரு முதியவனை, ஒரு நோயாளியை, ஒரு செத்து போன சவத்தை பார்த்ததற்கு பிறகு பல்லாயிரம் கோடிகளும் பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் கோயினூர் வைரமும் கொட்டி கிடக்கின்ற அரண்மனையை விட்டுவிட்டு சித்தார்த்தன் ஒரு நடுநிசையில் கண்டகன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தேரோட்டி கூப்பிட்டு தேர எடுத்துட்டு வந்துட்டான். ஒரு நிமிஷத்துலங்க திறந்துட்டான். திறந்து தேர ஓட்டுட்டான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான். வேண்டாம், இந்த முடிவு எடுக்காதீங்க. இங்கிலாந்து எக்ஸ்பிரஸ் எவரி மேன் வில் do his duty. இங்கிலாந்து உங்கள் ஒவ்வொருடமிருந்து நிரம்ப எதிர்பார்க்கிறது நெல்சன் சொன்னது மாதிரி நாடும் நாங்களும் உங்களிடத்துல நிரம்ப எதிர்பார்க்கிறோம். எந்த முடிவு எடுத்துறாதீங்க. எனக்கு அதர்றான் தேரோட்டி. தேர ஓட்டடான்னு சொல்லி தேர்ல ஏறி உட்கார்ந்தா அதிகாலை நேரத்தில் சூரியன் தூக்கி முன்னாடி ரோமை ஆற்றில தேர் கடந்து போயஸ். அந்த ஆத்தக்கரையில தேர நிறுத்தியஸ். இந்த குதிரை இருக்கு, குதிரைக்கு நிலைமை தெரிஞ்சு போச்சு. குதிரைக்கு கண்கள்ல கண்ணீர். குதிரையை தடவி கொடுக்கிறான். இந்த உரையிலிருந்து உடைவாளை எடுத்து தேரோட்டிட்ட கொடுத்தான். பட்டு கவசத்தை கலட்டி அவன் கையில கொடுத்தான். கிரீடத்தை புடுங்கி தூர எறிஞ்சான். உலகில் பிறப்புக்கும் இறப்புக்கும்
துயரத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் தேடி வந்திருக்கிறேன், இனிமேல் என்கிட்ட யாரும் இருக்க வேண்டாம், போயிடுன்னு சொல்லி அவனை விரட்டிட்டான். இதை சொல்லதை கேட்ட அந்த கண்டகி என்கிற குதிரை அந்த இடத்திலே செத்து விழுந்துடுச்சு. குதிரைக்கு மொழி தெரியுமா? குதிரைக்கு பேச தெரியுமா? குதிரை இன்னொருவன் பேசுவதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கா? இனிமேல் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் குதிரை அந்த இடத்துல ஆற்றின் கரையில் செத்து கீழே விழுந்தது. குமரி குமரி அழுது கொண்டு தேரோட்டி திரும்ப வந்தான். அன்றைக்கு சித்தார்த்தனுக்கு எந்த சிந்தனை வந்ததோ அதே சிந்தனை சாக்கிய நாயருக்கு வந்தது. பிறப்பிற்கு என்ன காரணம், இறப்பிற்கு என்ன காரணம் கண்டறிய வேண்டும் என்று நினைச்சான். இது இங்க இருந்தா கண்டறிய முடியாது, சங்கமங்கையில் இருந்தா இதுக்கெல்லாம் விடை கிடைக்காது, காஞ்சிபுரத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்து வந்தான். காஞ்சிபுரத்துல தான் அன்னைக்கு பல்கலைக்கழகம் இருந்துச்சு, காஞ்சிபுரத்துல தான் அரண்மனை இருந்தது, காஞ்சிபுரத்தில் தான் அகழி இருந்தது, காஞ்சிபுரத்தில் தான் கோட்டை இருந்தது, காஞ்சிபுரத்தில் தான் பௌத்தர்கள் இருந்தார்கள், சமணர்கள் இருந்தார்கள், வைணவர்கள் இருந்தார்கள், சைவர்கள் இருந்தார்கள், சாக்கியர்கள் இருந்தார்கள். எல்லா சமயங்களின் சங்கமமாக இன்றைக்கு காஞ்சிபுரம் தான் இருந்தது. காஞ்சிபுரத்தில் போனால் இதற்கு விட கிடைச்சிடணும்னு சொல்லி சங்கமங்கையை விட்டுக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தார். காஞ்சிபுரத்தில் வந்தது எது வினை, வினை பயன், வினை அனுபவிப்பவன், வினை திட்பம் எல்லாவற்றையும் சொல்லுவது சைவம் மட்டும்தான் உறுதி பூண்டு சாக்கியத்தை மறந்துவிட்டு சைவத்துக்கு தள்ளிவிட்டான். எல்லாத்தையும் சொல்லிட்டான், வெளியேறேன், சைவத்துக்கு போறேன். அதுலதான் காரணம் இருக்கு. என்ன காரணம்? அதுலதான் இருக்கு. தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவன் மதி சூடி காளுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். அப்பனுக்கு தெரியாதது பிள்ளைக்கு இப்படி தெரிஞ்சிச்சு. முனை நாள் பணிந்து ஏத்த போன பிறவியில செய்ததுனால நான் வந்ததே அதுக்கு தான். இந்த பிறவியில செய்தா அடுத்த பிறவியில எனக்கு நீங்க முடிச்சுட்டு போகும்போது என்ன தருவீங்கன்னு எனக்கு தெரியாது. அடுத்த பிறவிலையாவது இவனை லக்க அடிக்குதா பாப்போம்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கேன். முனை நாள் பணிந்து ஏத்த பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவன் என்று பாடுறாரு. அவர் சொல்றாரு சாக்கிய நாயனார், எனக்கு வேலை தெரிஞ்சு போச்சு. வினை, வினை விளை காலம், வினை திட்பம், வினையின் நேரம், வினை பயன் எல்லாவற்றையும் சொல்லுகிற ஒரே சைவம் சைவ சமயம்தான். இந்த சைவத்திற்காக என்னை நான் அர்ப்பணிப்பேன் என்று சூளுரைத்தார். வெட்ட வெளியில மணல்ல ஒரு லிங்கம் இருந்துச்சு, ஆனா ஆடைய மாத்திக்கிடல. இந்த சாக்கியர்களுக்கு இன்னொரு ட்ரெஸ் இருக்கும், ரெட் சோப்பு, யூனிஃபார்மா கழட்டல. இந்த யூனிஃபார்மையே அவர் கழட்டல, ஆனா சாக்கிய மதத்திலிருந்து விலகிட்டார். ட்ரெஸ் அதுதான். அவர் சொன்னார் ஆடையிலேயே இருக்கு, உள்ளத்துல எல்லாம் இருக்கு. இப்ப எல்லாரும் பாக்கெட்ல ஒரு படம் வச்சுக்கிட்டு தான் அவன் யாருன்னு காமிக்கிறதுக்கு. அவர் ஆடையே மாத்தல, எதையும் மாற்றாமல் சிவனை சிந்தித்தார். மணலில் செய்யப்பட்ட வெட்ட வெளியில இருந்த லிங்கம், அவர்கிட்ட என்ன இருந்தது? ஒரு கல் கிடந்தது, கல் எடுத்து எறிஞ்சார். கல்லால் எறிந்தான் சாக்கியன். கல்லால் எறிந்த சிவபெருமானுக்கு பிடிக்குமா? அவர் சொன்னாரா, சிவபெருமான் பூவால் வழிபடுவதை விட கல்லால் வழிபடுவது ரொம்ப அழகா இருக்குனார். ஏன்னா வழிபடக்கூடியவனுடைய உள்ளத்தை பொறுத்தது தானே தவிர நீ எதை கொடுக்கிறாய் என்பதை பொறுத்தல்ல வழிபாடு. செருப்பால் அடிச்சானே கண்ணப்ப, வில்லால் அடிச்சானே அர்ஜுனன். ஒருத்தன் செருப்பால் அடிச்சான், ஒருத்தன் வில்லால் அடிச்சான், இனி ஒருத்தன் கல்லால் அடித்தான். ஒரு நாள் அப்படி அயர்ந்து தூங்கிட்டாரு. ஐயோ இன்னைக்கு வழிபடலைன்னு சொல்லிட்டு எழுந்து வர்றார். கல்லை தேடி வர்றார். இறைவனே காட்சி கொடுத்து, நீ கல்லால் வழிபடுவது
நான் கரைந்து போகிறேன், காணாமல் போகிறேன், என்னோடு வாழ்னு சொல்லி சாக்கிய நாயரை கூப்பிட்டுட்டு போயிட்டார் சிவபெருமான். அதனால வழிபடுறது எப்படி? இதுக்கு அடையாளம் வேணுமா? சம்பத்து பெரிய புராணம் பேசும்போது நெத்தி நிறைய நீர் பூசிருக்கானா, இங்கே பூசியிருக்கானா, இங்கே பூசியிருக்கானா, இங்கே பூசிருக்கலாம் பார்க்கக்கூடாது. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு திருமந்திரத்தில் இருக்கு. சாக்கிய நாயனார் கல்லால் எறிந்து எம்பெருமானை வழிபட்டார். அவளுக்கு கல்லும் ஒண்ணுதான், பூவும் ஒண்ணுதான். ஆனா இந்த சமூகத்தினுடைய நோய்க்கும், இந்த சமூகத்தினுடைய பின்னடைவுக்கும், இந்த சமூகத்தினுடைய இரக்கத்திற்கும், இந்த சமூகத்தினுடைய தீர்வுக்கும், இந்த சமூகத்தினுடைய மயக்கத்திற்கும் குழப்பத்திற்கும் எங்கே தீர்வு மருந்து இருக்கிறது என்றால் திருமறையில் மட்டும்தான் இருக்கிறது. இத சாக்கிய நாயனார் சொல்றார். அப்பர் பெருமான் பாடுகிறார், ஞானசம்பந்தர் பாடுகிறார், நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேர் ஒன்றுடையானை சென்றடையாது திருவுடையானை குன்றுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூறாத என்னுள்ளம் குளிருமேங்கிறார். உள்ளம் குளிரணும். இப்ப எல்லாருக்கும் உள்ளமும் குளிரெல்லாம் செய்யல. எல்லாருக்கும் உள்ளமும் எல்லாம் 140, 180, 450, 500 வரையும் இருக்கு. உள்ளம் குளிரல்ல. எப்போது உள்ளம் குளிர்கிறதோ அப்போதுதான் நீ மனிதன். நீ உடலை குளிய வைப்பதற்கு ஏசி போட்டாச்சு. உள்ளம் குளிர்வதற்கு என்ன செய்ய? திருமறையை வாசிப்பதும், திருமறையை கொண்டாடுவதும், திருமறையை திரும்ப திரும்ப வாசிப்பது. திரும்ப திரும்ப வாசிங்க. திரும்ப திரும்ப வாசிச்சா மனம் பூ மாதிரி மலர்ந்துடும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஏகன் அநேக நிறைவன் அடி வாழ்க, ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிவலன் அடி போற்றி, மாய பிறப்பிற்கு மன்னன் அடி போற்றின்னு போற்றி 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 போற்றினா அப்படி உள்ளம் பூவாக மலர்ந்துவிடும். உள்ளத்தில் இருக்கிற கள்ளம் விடைபெற்றுவிடும். வசந்தத்தின் வாசல் நமக்கு திறந்துவிடும். வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் கைகூடி வரும். ஆடவல்லாதனுடைய பேரொருளால் நினைத்தது நடக்கும். பட்டமரம் துளிர்க்கும், பாலைவனம் செழிக்கும், கெட்டகுடி சிறக்கும், நட்ட நெடுநிசி விடியும். நமக்கான பொழுது நம்முடைய வாசலில் மலரும். சந்திப்போம், சிந்திப்போம் நாளை.